மோர் மிளகாங்க. தேவையான பொருட்கள்: 1 கிலோ பச்சை மிளகாய், 1 லிட்டர் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் ஓமம், ஒரு சின்ன லெமன், 250 கிராம் கல்லுப்பு. பாருங்கள், மிளகாவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் ஆற வச்சுட்டு, இது பாருங்கள், இது கீரல் போடணும். ஒரு சாக்கு வச்சு இந்த எட்ஜ் வரைக்கும் வராமல் கீரல் போடணும். பாருங்கள், நான் எடுத்து எல்லா காயும் அதே போல் கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கிலோ காயும். தயிர் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்ட பிறகு கரண்டி போட்டு நல்லா உப்பு கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ ஓமம் சேர்த்து நல்லா இடிச்சிட்டு அந்த தயிரில் போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ ஓமம் சேர்த்துக்கலாம். இந்த லெமனும் சேர்த்துக்கலாம். இந்த ஒரு லெமன். ஓமம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மிளகாய். இது பிளாஸ்டிக் கண்டெய்னரில் சேர்த்துக்கோங்க. கரைச்சி வச்ச தயிரை இதில் சேர்த்துடலாங்க. பாருங்கள், இதை வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றிடலாம். இதை மூடி போட்டு வச்சுக்கோங்க. அலுமினியமும் ஸ்டீலும் போடக்கூடாதுங்க. பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தாலும் அதில் போட்டுக்கலாம். இது 2 நாள் ஊறினங்க. 3ஆவது நாள் வெயிலில் போட்டு காய வைக்கணும். மோர் மிளகாங்க. இது 2ஆவது நாளுங்க. இது நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் எல்லா மிளகாவுக்கும் உப்பு பிடிக்கும். நம்ம மோர் மிளகாய் போட்டு இது 3ஆவது நாளுங்க. இன்றைக்கி எடுத்து வெயிலில் போட்டு காய வைக்கணும். காலையில் காய வச்ச மிளகாவை மறுபடியும் இப்போ மோரில் சேர்த்துணுங்க. நாளைக்கும் இந்த மிளகாவை வெயிலில் போட்டு சாயங்காலம் மறுபடியும் மோரில் சேர்த்துணுங்க. 2 நாள் வெயிலில் காய வச்சு மோரில் போட்டு எடுத்துட்டேங்க. இன்னும் மோரில் போட வேண்டாம். 5 நாள் நல்லா வெயிலில் காய வைக்கணுங்க மிளகாவை. இந்த மோர் மிளகாய் 5 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டேங்க. இந்த பாருங்கள், சவுண்டு வச்சு பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. இது எண்ணெயில் பொடிச்சு எடுக்கலாம். மிளகாய் பொரிச்சு எடுத்தாச்சுங்க எண்ணெயில். இதில் நம்ம ஓமம் சேர்த்தனால ஓமத்தோட மணமும் ருசியும் நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.